Daily. Taste the Daily. நான் ஹாசினி. ஸோ நான் சென்னையில் தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரைட் வாக் சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. பட் இப்போ தெரிஞ்சு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ண வராங்க, இவ்வளோ பேர் அந்த கம்யூனிட்டியில் இருந்தே LGBTQலேருந்தே வெளியில் வராங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் நானும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். இது என்னோடய செகண்ட் ப்ரைட், 2வது வருஷம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஹாப்பி ப்ரைட் டு ஆல். இன்னுமே எல்லோரும் சப்போர்ட் பண்ண வரலாம் அப்படின்றது என்னோட கருத்து. எல்லார் வீட்லேயும் எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்காவில் இருந்தாங்களோ, யூரோப்பில் இருந்தாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஒரு LGBT கம்யூனிட்டிலேருந்து இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்க உணர்றாங்க. நிறைய பேர் வெளியே வராங்க. எங்கள் ஒரு காலத்தில் யாருமே வெளியே வரல, இப்போ நிறைய பேர் வெளியே வராங்க. இன்னுமே ஒரு சில பேர் வந்து LGBT அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வர்றது என்னென்னா செக்ஷுவல் ரீதியாக தான் வரும் ஞாபகம். சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து வானவில் அப்படி இப்படின்னு ட்ரோல் பண்ணுறாங்களா? ஸோ அந்த ட்ரோலை பற்றி அது நான் ரொம்ப எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். ஏன் அப்படி ட்ரோல் பண்ணணும்? நான் இப்போ கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் வானவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ரெயின்போ அது இதுன்னு ஃபோட்டோ எடுக்கிறது, ஸ்டேட்டஸ் போடுறது அப்படி இப்படின்னு. பட் அதை நீங்கள் ஏன் கிண்டல் பண்ணுறீங்க? வானவில்ன்றது இந்த ஒரு கம்யூனிட்டியை குறிக்குது அப்படின்னும் போது அதை ஏன் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க? அந்த ரைட்ஸே உங்களுக்கு முதல்ல கிடையாது. யாருக்கு என்ன விருப்பமோ அது அவங்க அப்படி இருந்துட்டு போகிறாங்க. அதை பற்றி கேட்கணுன்ற ரைட்ஸே யாருக்குமே கிடையாது. உங்களால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லையா அவங்கள அப்படியே விட்டுருங்க, அவங்க அப்படியே வருவாங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. எனக்கு தெரியும் எல்லாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு. ஆனால் the fact that we've come such a long way and that we're able to have a celebration openly itself is a large stepping stone. So I think that's good for us. We are making progress. நான் தனுஷ்யா. நான் வந்து ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ நாங்கள் எங்கள் காலேஜில் ஜெண்டர் சென்டர்னு ஒன்று வச்சுருக்கோம். அதை சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த ஜெண்டர் ப்ரைடுக்கு வந்திருக்கோம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஜெண்டர் ப்ரைட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவை இந்த சொசைட்டிக்கு. ஏன்னா முதல்ல வந்து செக்ஸ் அண்ட் ஜெண்டருக்கு டிஃப்ரென்சியேஷனே பாதி பேருக்கு தெரியறதில்லை. அதுதான் வந்து ஒரு பயமாக இருக்குது. அதனால தான் வந்து இங்கே வந்து டிரான்ஸ்ஃபோபியா எல்லாமே இருக்கான ரீசனே அது ஒன்று தான். ஸோ முதல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. அந்த அவேர்னஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த ப்ரைட். ஸோ மக்கள் வந்து கடந்த சில மாதங்களாக நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க வானவில் அப்படி இப்படின்னு. ஸோ நீங்கள் உங்கள் பார்வையில் எப்படி நினைக்கிறீங்க? அது ரொம்ப தப்பானது. அந்த மாதிரி ஒரு அது பண்ணக்கூடாது. ஜெண்டர் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், அவங்களோட ஐடென்டிட்டி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அதில் யாருக்குமே எந்த ஒரு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து அந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறது தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் இன் அ ரிலேஷன்ஷிப் வித் அ கேர்ள். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் ஐ ஃபிகர்ட் அவுட் ஐ லைக் கைஸ் ஆல்சோ அப்படின்றது. ஸோ ஐ ரியலி வாண்ட் எனி ஒன் டு மேரி எனி ஒன் தே லவ் அவ்வளோதான். இட்ஸ் ஆல் தட் மேட்டர்ஸ். என்னோட பேர் மான்விதா. நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். சரி, என்னோட பேர் சுனில்குமார். நானும் பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரைட் வாக்கை பற்றி நீங்கள் 2 பேர் என்ன நினைக்கிறீங்க? ப்ரைடு பற்றி நாங்கள் என்ன சொல்கிறது, ஆக்சுவலி சவுத் இந்தியாவில் நிறைய நாள் வந்து என்ன சொல்கிறது, இங்கே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஹைதராபாத் எல்லா ஸ்டேட்லேயும் இந்த ப்ரைடு நடத்துவாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, நோ வேர்ட்ஸ் அபவுட் ப்ரைடு, வார்த்தையே இல்லை. இந்த ப்ரைடுக்கு எல்லா ஸ்டேட்லேருந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ எங்களுக்கு எப்படின்னா ப்ரைடுனா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து எனக்கு வந்து செகண்ட் டைம் இன் சென்னை ப்ரைட். ஸோ நான் இந்த ப்ரைடு எப்போ வரும்னு சொல்லிட்டு நான் அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி. கம்பேர் டு முன்னாடி நீங்கள் 2 தடவை அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்களா? ஃபஸ்ட் டைம் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நிறைய க்ரௌடாக இருக்குது, நிறைய பீப்புள்ஸ் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் கூட இதோட இன்னும் 1000 நிறைய பேர் வரணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். I am Misay and we are here to supporting the people actually. இது வந்து செகண்ட் டைம் வரோம். லாஸ்ட் டைமும் வந்திருந்தோம். ஸோ அது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ திஸ் டைமும் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் சோஷியல் மீடியா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா கொஞ்ச நாளாக? ஸோ அதை பற்றி நீங்கள் ட்ரோல் எதுக்கு தான் அவங்க ட்ரோல் பண்ணல? ஆக்சுவலாக அவங்க படிக்கணும், கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம கஷ்டம் தான், எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு உடனேலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. அன்லேர்ன் பண்ணட்டும், ரீலேர்ன் பண்ணட்டும், டைம் இருக்குது, பொறுமையாக படிக்கட்டும், தப்பில்லை. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து வெளியே வரவே முடியாது. இப்போ வந்து இவ்வளோ பெரிய ப்ரைட் வாக் நடக்குது, இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள் ஆர் லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து பீப்புள் இதுக்கப்புறமா இன்னும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, லைக் நார்மலைஸ் ஆகும். ஃபஸ்ட் டைம் நான் கலந்துக்கிட்ட போது, ப்ரைட் பரேடில் கலந்துக்கிட்ட போதும் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போயும் நிறைய பேர் இருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னே சொல்லலாம். நிறைய தெரிஞ்சிருக்கு, வெளியில் வராங்க அப்படின்றது. அவங்க LGBTQ கம்யூனிட்டிலேருந்தும் வெளியில் வராங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் வெளியில் வராங்க. இட் இஸ் நார்மல்னு சொல்லிட்டு வெளியில் வராங்கன்றது ரொம்பவே எனக்கு பர்சனலி ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேர் வெளியில் வரணும், நிறைய பேர் அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும்.
ஸோ நிறைய பேர் சோஷியல் மீடியா நிறைய பேர் பார்க்கும்போது ட்ரோல் பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்காங்க வானவில் அப்படி இப்படின்னு. ஸோ உங்கள் கருத்து என்ன? வானவில், நண்பன், கத்தி சண்டை, அப்புறம் அந்த கெட்ட வார்த்தைகள் நாங்கள் கற்றுக்கல. நாங்கள் எல்லாம் நல்ல நல்ல குடும்பத்தில் வந்தவங்க. இந்த கெட்ட வார்த்தைகளை கமெண்ட்ஸ் பண்ணுறவங்கள உண்மையிலே அவங்க நல்ல குடும்பத்தில் வந்திருக்காங்களோ என்னமோ தெரியல. உண்மையிலே பாருங்கள், ஆண்களை காட்டிலோ பெண்களை காட்டிலோ வயசான காலத்தில் தாய் தகப்பனை நேசிக்கிறது திருநங்கை எல்ஜிபிடி கம்யூனிட்டி. நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துருக்க இந்த உலகத்தில் எவ்வளவோ வயசான தாய் தகப்பன் ரோட்டில் இருக்காங்க, அனாதாசிரமத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் இந்த தாய் தகப்பன் திருநங்கையில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் திருநங்கை உயிருக்கு கொடுத்து காப்பாற்றுவாங்க தாய் தகப்பனை. அதுதான் திருநங்கை. இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்கிறது, என்ன சொன்னாலும் புரியாதுங்க. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கே கெட்ட வார்த்தையில் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, எங்களை பண்ணாமல் இருப்பாங்களா? இதெல்லாம் காமன். அதெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம். நீங்கள் சொல்லுங்கள். எங்களை யாருமே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஸோ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, எங்களை ஒரு மனுஷனாக எல்லோரும் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ப்ரௌட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே எங்களோட ஃபீலிங்ஸ், எங்களோட வேதனை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கூட ஒரு மனுஷனாக எல்லோரும் எங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் உங்கள் முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த டிசைன் நீங்கள் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஸோ ட்ரெஸ்ஸோட தீம் என்ன? ஸோ எப்படி எனக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் திஸ் காஸ்டியூம். நான் இதுக்காகவே 2 days தான் நான் சடனாக ரெடி பண்ணேன். எனக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. பெருசாக பேசப்படுற ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்கள் கருத்து என்ன? அதில் நான் கருத்தை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ நார்மலோ, ஒரு பையனும் லவ் பண்ணுறது, ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறது, இட்ஸ் லிட்ரலி நார்மல். நீங்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. லவ் இஸ் லவ், அவ்வளோதான். காதலுக்கு கண் இல்லை மூளை இல்லைன்னு சொல்லிட்டு திரிகிற மாதிரி காதலுக்கு ஜெண்டரும் கிடையாது. ஸோ நீங்கள் யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன் ஒரு பையன் பொண்ணை தான் லவ் பண்ணணுன்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லையா அமைதியாக இருந்துக்கோங்க, அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் மக்களுக்கு இந்த பிரைட் வாக் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ அதுதான், நான் சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் இஸ் லவ் தான். இந்த மாதிரி பையனும் அப்படின்னு முகம் சுழிக்கிறது அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அண்டு பேரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட பிள்ளைங்களே இப்படி இருந்தாங்கன்னா இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் தப்பு, ஹாஸ்பிட்டல் போகலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இது நார்மல் தான் அப்படின்றது சொன்னீங்க அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்ஸுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்க. நார்மல் தான்ப்பா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே, என்ன இருந்தாலும் நீங்கள் நீ என் பிள்ளை தான், நீ என் பையன் தான் அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்க ரொம்ப தெம்பாக வெளியில் ஹாப்பியாக இருப்பாங்க. ஹாப்பி பிரைட் வாக். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறது, நாங்கள் எவ்வளவோ எக்ஸ்போஸ் பண்ணி பார்த்தாலும் பாருங்கள், ஒரு ஆணோட ஃபீலிங்ஸ் ஆணுக்கு தான் தெரியும், பெண்ணோட ஃபீலிங்ஸ் பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு பெண்கிட்ட ஆண் எவ்வளவோ ஃபீலிங்ஸ் சொன்னாலும் அவளுக்கு புரியாது. அதே மாதிரி ஒரு பெண் ஆண்கிட்ட எவ்வளவோ ஃபீலிங்ஸ் சொன்னாலும் புரியாது. அதே மாதிரி எங்களை மாதிரி திருநங்கைகளுக்கு எங்களை ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரியும், அவங்க ஃபீலிங்ஸ் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவோ எக்ஸ்போஸ் பண்ணி பேசினாலும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாதுங்க. என் பேர் பிரதிபா, நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன். ஸோ இந்த பிரைட் வாக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரமாதமாக இருக்குது. இன்னும் பெருசாக இருக்கணும் நான் நினச்சேன், இன்னும் பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் இன்னும் நிறைய பேர் ஜென்ரல் ஒரு அவேர்னஸ் வரும். இல்லை நிறைய பேர் சென்னையே மொத்தம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணினா நல்லா இருக்கும். அப்போது அவேர்னஸ் இன்னும் நிறைய இருக்கும். நீங்கள் இப்போ எத்தனை இது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? இதில் 2019 என்ன 3-4 வருஷம் மேலேயே ஆயிடுச்சு. கம்பேர்ட் டு இந்த வருஷம் எப்படி இருக்குது இந்த பிரைட் வாக்? இந்த வருஷம் இன்னும் கூட பெருசாக இருக்கலாம், பட் நல்லா இருக்குது. நிறைய பேர் கம்யூனிட்டி பீப்புள் காஸ்டியூம் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் நைஸ், பட் ஐ வாண்ட் இட் இன்னும் பிக்கராக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இப்போ நார்மல் பீப்புள்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்களா? எல்ஜிபிடிக்கு உங்கள் எல்லாரையும் பீப்புள்னு ஜென்ரலைஸ் பண்ண மாட்டேன், அது எல்லாமே கான்டெக்ஸ்ட்டு. ஜென்ரலி நமக்கு அவங்களோட சம்மந்தம் இல்லை, அவங்களோட நம்ம லைஃப்லங்கிற வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் ஓகே. ஆனால் என் நெய்பர், என்னுடைய சன் டாட்டர், என் ஃப்ரெண்டு அப்படின்னு வரும்போது தான் நம்ம அந்த இது பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் அதில் தான் இன்னும் அவேர்னஸ் வரணும் இன்னும் கொஞ்சம். ஸோ இப்போ சேம் ஜெண்டர் சேம் மேரேஜ் அது மாதிரி நிறைய பேர் அவங்க ரைட்ஸ் எல்லாரும் கேட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரைட்ஸே இல்லையே. ஸோ ரைட்ஸே இல்லையே. பேசிக்கலி கல்யாணம் பண்ணிக்கிறது, யாரை கல்யாணம் பண்ணணும், என்ன அடல்ட்டுக்கு ஓட்டு போடலாம், எல்லாம் பண்ணலாம், குடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அவங்க யாரோட இருக்கணும், யாரோட கல்யாணம் பண்ணணுங்கிறது ஏன், அதுக்கு எதுக்கு ஒரு பர்மிஷன் வேணும்? அது அவங்களுடைய ரைட்ஸாக இருக்கணும், சொந்த ரைட்டாக இருக்கணும்.
அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதில் எந்த நம்ம இதெல்லாம் கிடையாது, நம்ம கல்ச்சர்லன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா காலகாலமாக எல்லாம் இருந்துகிட்ருக்கு, நம்ம கண்ணை மூடிட்டா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ரைட். ஸோ ஹோப்ஃபுல்லி சம் டே வில் பி பெட்டர். ஸோ இந்த ப்ரைட் வாக் மூலமாக நீங்கள் பீப்புள்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுவுமே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்ஜிபிடிக்கு மக்களுக்கா அவங்க நிறைய வந்து தன்னுடைய இதுக்காக தானே வந்து நிறைய போராடிட்டு இருக்காங்க. இன்னும் பப்ளிக்கும் வந்து அவங்களோட சப்போர்ட் பண்ணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அது வரைக்கும் கீப் ஃபைட்டிங். நான் சென்னை தான். என் நேம் ஷா. ஹாப்பி ப்ரைடு எல்லாருக்கும். நான் இந்த ஒரு நாளுக்காக தான், இந்த ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே எப்போ இந்த டே வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சூப்பர். ஸோ எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படிங்கிறத சொசைட்டி எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட பார்வையில் இது எப்படி போர்ட்ரே ஆகுது, எப்படி தெரியுது? இப்போ வந்து எல்லாரும் பார்க்குறது வந்து நிறையவே மாறிடுச்சு. ரொம்ப நிறையவே மாறலைன்னா அப்பட்டமாக போய் சொல்ல முடியாது, நிறைய மாறி இருக்குது. இன்னுமே ஒரு சில பேர் வந்து எல்ஜிபிடி அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வர்றது என்னென்னா செக்ஷுவல் ரீதியாக தான் வரும் ஞாபகம். அவங்க இவ்வளோ பெரிய துறையில் இப்போ நிறைய பேர் கனவோடு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கே தெரியும் தனிஜா அவங்கள பற்றி பர்சனலாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கனவோட முன்னேறி போயிட்டு இருக்காங்க. எல்லா துறையிலுமே இருக்காங்க. ஈவன் டிரைவர்ஸாக இருக்கிறாங்க, எல்லா துறையிலுமே இருக்காங்க. அவங்கள பார்க்குறது வந்து அந்த செக்ஷுவலாக பார்க்காம மாற்றிக்கணும். என் பேர் சந்திரசேகர். நான் சென்னை தான். Taste the Daily.